இந்த கோர்சஸ். இப்போ யோசிங்க, எத்திரியத்துடைய விலை எவ்வளோங்க? எவ்வளோங்க எத்திரியத்துடைய டோட்டல் சப்ளை எவ்வளோங்க? எங்க அவரு எங்கிட்ட சொல்லல. கரெக்டா? எத்திரியத்து டோட்டல் சப்ளை எவ்வளோங்க? 12 crores. 18,000 கோடி காயின் வெளியில வந்திருக்கு இது வரைக்கும். சோ 18,000 கோடி காயின் வெளியில வந்திருக்கு, எதிரித்து சொல்றேன். ஆனா இன்னைக்கு 3 கோடி ரூபாய், சாரி 3 லட்சம் ரூபாய். அப்ப அன்லிமிட்டட் சப்ளை, மினிமம் சப்ளை. கரெக்டா? அழகா சார், மினிமம் சப்ளை, மேக்சிமம் சப்ளை. ஒரு காயினுடைய மினிமம் சப்ளை 10 கோடி, மேக்சிமம் சப்ளை 100 கோடி. இதை ஒரு பிளாக் செயின் பண்ணும்போது சொல்லுவாங்க ஒயிட் பேப்பர்ல. ஒயிட் பேப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல எழுத்துலாம் ஃபுல்லா எழுதியிருக்கும், ஆனா அது பேரு ஒயிட் பேப்பர். கிரிப்டோல சில டெர்மினாலஜிலாம் தெரிஞ்சுங்க, அது ஒயிட் பேப்பர்ல சொல்லுவாங்க. இப்ப எதிரியத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் சப்ளை சொல்லல, ஆனாலும் அது 3.5 லட்சம் ரூபாய்க்கு போகுது. ஏன் போகுதுன்னா, எத்திரியம் வேர்ல்டு நம்பர் 1 பிளாக் செயின். ஃபர்ஸ்ட் விஷயம், எத்திரியம் ஒரு அபார்ட்மெண்ட் பில்டர் மாதிரி. வீடுகளை கட்டி விட்டாரு, யார் வேணுமோ போய் வாங்கிக்கலாம். அப்ப கரெக்டுங்களா? அதுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் போடுவாங்க, கேட்ல கீப்பர்ஸ் போட்டுருவாங்க, மெயின்டெனன்ஸ் போடுவாங்க. எத்திரியம் அப்படிதான் ஒரு விர்ச்சுவல் டெக்னாலஜில பெருசா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அது பேரு EVM, எத்திரியம் விர்ச்சுவல் மிஷின். ஒரு பில்டர் மாதிரி. அதுக்குள்ள யார் இருக்கிறா? பினான்ஸ் இருக்கிறாங்க. ட்ரஸ்ட் வேலட் இருக்குதான் கேட்பாங்க. கரெக்டா? பேரு ட்ரஸ்ட் வேலட். ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் வேலட் எதை பேஸ் பண்ணி இருக்கு? EVM, மேட்டிக் EVM. அந்த மாதிரி EVM டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நிறைய பிளாக் செயின் வந்திருக்கு, ஸ்ட்ரென்த்தான பிளாக் செயின் வந்திருக்கு. அதுல EVM பேஸ் பண்ண ஒரு பிளாக் செயின் இந்தியாவில் 2 இருக்குது. ஒன்னு பாலிகன், இன்னொன்னு கைரா. இப்ப EVM பேஸ் பண்ணி லேயர் 2 டெக்னாலஜி வந்திருக்கிற 100 பிளாக் செயின் இருக்கு. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ரன் ஆகுது சார். டெய்லி USDT வந்துடும். கேள்விப்பட்டிருக்குமா? ஐடி போட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா நம்மளுக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்ற கை சொல்லி கொடுத்துடலாம், வெரி சிம்பிள். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா தெரியாது. ஆனா இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கிரிப்டோ கம்பெனி டோக்கன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எங்குது? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒண்ணுமே கிடையாது. கூகுள் பே ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். யாருக்காவது காசு அனுப்பிச்சீங்கன்னா போயிட்டா இல்லையா? நடுநிலையா ஒருத்தர் அப்ரூவல் கொடுக்கலன்னா அது பேர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். நெஃப்ட் பண்ணுவாங்க, RTGS பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துல வந்துடும் சார், RTGS பண்ணிட்டேன்னு. கரெக்டா? OTP கொடுங்கன்னு. இப்போ OTPன்றது தேர்ட் பார்ட்டி அப்ரூவல். RTGS 1 மணி நேரம் கழிச்சு பண்றது கிளியரன்ஸ். கைரால ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? கண்ணுக்கு தெரியாது, கிரிப்டோவே தெரியல, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி தெரியும்? கரெக்டா? கைக்குள்ள மட்டும் 80 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரன் ஆகும், தெரியுமா? சக்தி ஆதி சார் தான் முக்கியம். எங்க வீட்டார் ஆதி சார் கணவனா? உடனே டிரான்சாக்சன், உங்களோட அதிக டிரான்சாக்சன் தான் ஒரு வேலைக்கு. அப்ப ஒரு காயின் வந்த உடனே இன்னொருத்தருக்கு அனுப்புறோம். கைராட்டுக்கு நீங்க கால் பண்ணி, சார் நான் எங்களுக்கு காயின் அனுப்புறேன், அப்ரூவல் கொடுங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல. இது பேர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்டேக் பண்றீங்க, டெய்லி ROI வருதா? அது பேர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்டேக் பண்ண உடனே இன்கம் போகுதா? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். புதுசா அட்டாக் வந்திருக்கா? ஸ்டேக் பண்ண உடனே 5% எடுத்து சில்லர் அட்டம். கரெக்டா? இன்கம் வித்ராய், டிரான்சாக்சன், வேலட் வித்ராய், வவுச்சர் கிரியேஷன். வவுச்சர் விபே கொண்டு போறீங்க, எக்ஸ்சேஞ்சில இருந்து வாங்கிட்டு உள்ள வரீங்க, இன்கம் வேலட் இருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போறீங்க. இதுக்கு எதுக்குமே அப்ரூவல் கிடையாது. கரெக்டா? INR டெபாசிட் பண்ணீங்கன்னா அப்ரூவல் இருக்கு, யார் அக்கௌண்ட் வந்திருக்கு. இதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இப்ப எத்திரியத்துல 10,000 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரன் ஆகுது. அதனால எத்திரியத்தினுடைய விலை 3 லட்சம் ரூபாய். இப்ப 10,000 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நம்ம ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? யோசிச்சு பாருங்க.
5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் டெக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், 10% ஸ்டூடெண்ட்ஸ், 30,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இன்டர்ன்ஷிப்பும் ப்ராஜெக்டும் கொடுத்தா போதும். ஒரு பேட்சுக்கு ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு டீம் சைஸ் 5 பேர்னா 30,000 5னா எத்தனை டீம் வருது? எத்தனை டீம் வருது? கம்மியா சொல்லு, அதிகமா சொல்லு. 30,000 5ஆல டிவைட் பண்ண எவ்வளவு? 3000 டீம், 6,000 டீம். அப்போ வருஷத்துக்கு ஒரு பேட்சுக்கு 3 லட்சம் பேர்ல 30,000 பேருக்கு நாம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தா வருஷத்துக்கு 6,000 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகும். ஏன்னா பிளாக் செயின் படிக்கிற பையன் ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும். வருஷத்துக்கு 6,000 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ண முடியும். நம்மளால அடுத்த 3 வருஷத்துல எதிரியத்தை ஃபீல் பண்ண முடியுமா? முடியாதா? இன்னும் 2,70,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க இன்டர்ன்ஷிப் வர தேவையில்ல, ஆனா கைரா செயின்ல ப்ராஜெக்ட் பண்ணணும். கரெக்டா? எங்க ப்ராஜெக்ட் பண்ணணும். நிறைய கோச்சிங் சென்டர் இருக்கும். ஆனா ஒரு பிளாக் செயினை நீங்க யூஸ் பண்ணணும்னா அது ஏன் கைரா செயினா இருக்கக்கூடாது? யோசிச்சோம். ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல இருந்து பிளாக் செயினை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 2 வருஷத்துல 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைரா பிளாக் செயின் போய் ரீச் பண்ணிருக்கோம். கைரா பிளாக் செயின் academy.com வெப்சைட்ல போய் பாருங்க, ஃபேஸ்புக்ல பாருங்க, இன்ஸ்டால பாருங்க. எத்தனை காலேஜ்ல கிளாஸ் எடுத்திருக்கிற போட்டோஸ், HOD, வைஸ் சான்சலர்ஸ், வேர்ல்ட் டெக் யூனிவர்சிட்டிஸ்லாம் 7 நாள் வந்து லைவ் ஒர்க் ஷாப் கொடுத்துருக்கோம். நம்ம சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். 7 நாள் லைவ் ஒர்க் ஷாப், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட், செமினார், பிபிடியை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கரெக்டா? ஒர்க் ஷாப் அப்படின்னா நம்ம சொல்லணும், பையன் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ப்ராக்டிக்கல் மாதிரி, லேப் மாதிரி. எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் இருந்தா கைராக்கு 7 days ஒர்க் ஷாப் எடுத்துருக்கோம். எத்தனை காலேஜ்? 13 காலேஜ். வேர்ல்டு டெக்ன்றது பெரிய நிறுவனம். ஐஸ்வரி கணேஷ் 68 காலேஜ் ரன் பண்றாரு. இன்டர்நேஷனல் மெடிக்கல் காலேஜ். அது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. பெரிய பெரிய ஸ்கிரீன் ஒவ்வொரு காலேஜ்ல இருக்கு. ஸோ கைரா இஸ் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி, ரியல் பிளாக் செயின் பேஸ்ட் கம்பெனி. நம்ம விஷன் என்ன? ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 5,000 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகும். இது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். EVM மாதிரி நம்ம ஏன் KVM கொண்டு வரக்கூடாது? கைரா விர்ச்சுவல் மிஷின்ஸ். இப்போ கைரா லேயர் 2, எத்திரியம் லேயர் 1. என்ன யோசிக்கிறோம்? SRM பிளாக் செயின் லேயர் 2, வேர்ல்ட்ஸ் பிளாக் செயின் லேயர் 2. இப்போ SRM பிளாக் செயின் பேர்ல ஒரு பிளாக் செயின் உருவாக்கிட்டா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிளாக் செயினை ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லா எஜுகேஷன் டேட்டாவும் பிளாக் செயின்ல கொண்டு வந்தே ஆகணும். நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல LKG சேர்த்தாலும் டிசி கவர்மெண்ட் போதா இல்லைங்களா? டேட்டா பிரைவேட் ஸ்கூல்ல 10th படிச்சாலும் அங்கிருந்து தான் மார்க் ஷீட் வருது. பிரைவேட் ஸ்கூல்ல 12th படிச்சாலும் அங்கே தான் மார்க் ஷீட். எல்லா டேட்டாவுமே பிளாக் செயின்ல கொண்டு வராங்க. ஒவ்வொரு பிரைமரி ஸ்கூல்ல இருந்து, ஹை ஸ்கூல்ல இருந்து, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து, ஆர்ட்ஸ், சயின்ஸ், ITI, பாலிடெக்னிக் வரைக்கும் பிளாக் செயின் ஒன்று டெவலப் பண்ணி ஆகணும். இப்போ எப்படி டேட்டா நம்ம கொடுக்குறோம்? ஸ்கூல்ல எத்தனை பசங்க படிக்கிறாங்க, எப்படி கொடுக்குறீங்க? சாஃப்ட்வேர்ல தான் கொடுக்குறீங்க. பிளாக் செயின் இன்டெகிரேட் பண்ண போறாங்க. பேசிக்கா பிரைமரி ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் பிளாக் செயின் தேவை. தமிழ்நாட்டில் 1000 காலேஜஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸ். நம்மளால ஒரு 100 யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸுக்கு லேயர் 2 கிரியேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப எதிரியத்துல 100 லேயர் 2 இருக்கு, 10,000 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கு. ஏன் நம்மளால முடியாது? இன்னை வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல 218 ஃபுல் டைம் பிளாக் செயின் டெவலப்பரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் கைரா பிளாக் செயின் அகாடமியில. அந்த காலேஜ்ல ப்ராஜெக்ட் வந்த பசங்க 18 பேருக்கு கைரால வேலை கொடுத்துரும். அதுதான் அதை விட முக்கியம். அது பெரிய ஒரு பாராட்டு விழாவே வைஸ் சான்சலர் கிட்ட போய் கூட்டணி நடத்தினாங்க. VIT இருந்து ஒரு பேட்ச் வந்தது. VIT பெரிய நிறுவனம், 7 பேர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஒரு 3 பேர் நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க பிளாக் செயின் டெவலப்பரா. ப்ராஜெக்டுக்கு அந்த பசங்க யோசிப்பாங்க. கைராவுடைய விஷன் மிஷன் தெளிவா இருக்கு. இப்ப சொல்லுங்க, அழகு சார் 1 கோடி காயின் வச்சிருந்து காயின்ல 10 ரூபா போனா 10 கோடி, 100 ரூபா போனா 100 கோடி.
வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ கைராசி கிளியர் ப்ராஜெக்ட் இஸ் கம்பெனி. ஃபர்ஸ்ட் விஷயம் இது டெக்னாலஜி பேஸ். ரெண்டாவது யூட்டிலிட்டி யூஸ் கேஸ். நிறைய சொல்லியிருப்பாங்க, இபி இருக்கு, பிக்னோ இருக்கு, விபிஐல ரீசார்ஜ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இபி பில் கட்டவங்களா இருக்கீங்களா? சூப்பர். இந்தியாவோட த பெஸ்ட் ஆப் நான் பர்டிகுலரா இபிக்கு சொல்றேன். இது வரைக்கும் ஒரு ஃபெயிலியர் டிரான்சாக்ஷன் கூட கிடையாது இபில. கரெக்டா? மேக்சிமம் 3 செகண்ட் உங்களுக்கு மெசேஜ் வரும். எங்கிருந்து வரும்? இபி ஆஃபீஸ்ல இருந்து வரும். பெஸ்ட், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கன்சியூமர் நம்பர் போட்டீங்கன்னா தெரியும், பேர் வந்துடும், அமௌண்ட் வந்துடும், போட்டீங்கன்னா போதும். உங்களுடைய டிஜிட்டல் அசட்டை கைட் ஸ்டேக்கிங்ல இருந்து இன்ஸ்டன்டா ஒரு யூட்டிலிட்டி பேமெண்ட் ஆக்கி கொண்டு போயிட்டு உங்க டிஜிட்டல் அசட்டை கவர்மெண்ட் யூஸ் பண்ற ஒரு ஐஎன்ஆர் போர்ட்டலுக்கு யூஸ் பண்ண முதல் கம்பெனி கைரா. யாருமே கிடையாது. பார்த்திருக்கீங்களா? யாருமே கிடையாது. அடுத்த கியூஆர் கோட் ஓபன் பண்றோம். டிஜிட்டல்